Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது திணை பொங்கல். இது வந்து சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எப்பவும் செய்யற பொங்கலுக்கு பதிலா ஒரு தடவை திணையில நீங்க இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க அந்த சூப்பர் ஹெல்த்தியான திணை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த கப் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு 3/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதே கப்பில் தான் நான் வந்துட்டு திணையை எடுக்க போகிறேன். ஸோ எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதிலே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம், லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்த அதே கப் மெஷர்மெண்ட்டில் வந்து 1 கப் வந்துட்டு திணை எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திணை ஈஸியாக குக் ஆகணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஈஸியாக நமக்கு குக் ஆயிரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதாவது 1:3 ரேஷியோவில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியுமே வந்துட்டு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் திணைக்கு 1 கப் பாசிப்பருப்புக்கு 6 கப்ஸ் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வைல் இது கூட வந்து சாம்பாரும் சட்னியும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இது கூட சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். ஃபைனலாக சாம்பார் கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஈஸியான சாம்பார் எப்படி செய்யணுங்கிறது என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளான சாம்பார் ரெசிபி வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாட்டரியாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து டைம் ஆக ஆக நல்லா திக்கன் ஆயிரும். டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ
ஸோ வாட்டரியாக ஃபஸ்ட் இருந்த உடனே நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். பிகாஸ் கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து அது நல்லாவே திக்கன் ஆயிரும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்து அதை வந்து பொங்கலில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, குவிக் அண்ட் ஈஸியாக சூப்பரான பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போவும் ட்ரை பண்ணுற வெண்பொங்கலோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எப்பவும் செய்கிற பொங்கல் பதிலாக இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது கூட வந்து சாம்பார் அண்ட் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு ஓட்ஸ் பணியாரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ஹெல்த்தி. அது கூட வந்து கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓட்ஸில் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் பணியாரமும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க, அதாவது ராகி சேமியா போட்ட ஒரு ட்ரிங்க். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஒரு கப் வந்து நீங்கள் டெய்லின்னு இல்லை, ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு கப் வந்து இதை நீங்கள் இன்டேக் பண்ணலாம். இதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம கேரட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டாக எதாவது சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட அவல் ஹல்வா வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம எப்போவுமே செய்கிற அல்வாவோட அவல் வச்சு செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தென் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பணியாரம் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரமும் கொழுக்கட்டையின் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நிறையா வந்து நம்ம சேனலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.